ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்லீவ் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் ஸ்லீவ் இது போல் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் 3/4 ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3/4 ஸ்லீவினுடைய அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸ்லீவினுடைய லென்த் அப்படின்னு பார்க்கும் பொழுது சரியான அளவு 11.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். ஷோல்டர் பக்கத்தில் தையலுக்காக 1/2 இன்ச்சும் கீழ் சைடில் மடித்து அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சும் சேர்த்து நான் 12.5 இன்ச் லென்த் எடுத்திருக்கேன். ஆஃப் ஸ்லீவ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணி நான் லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் ரவுண்டுன்னு பார்க்கும்பொழுது 6 இன்ச் நான் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்ம் ரவுண்டு பார்க்கலாம். ஃபோல்டிங்கிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செகண்டாக போட்ட லைன் வரைக்கும் 9 இன்ச் ஆர்ம் ரவுண்டு நோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தையலுக்காக நம்ம அளவுகள் 1.5 இன்ச் 1.25 இன்ச் பக்கம் நான் விட்டுருக்கேன். நீங்கள் தேவையான அளவுகள் விட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் அதே சேம் அளவுகள் வச்சு மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் எடுத்துக்கோங்க. ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிறது போல் கிளாத்தை வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்காக அளவுகள் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு சரியான அந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தில் 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. மெயின் கிளாத்தில் எக்ஸஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம லைனிங் கிளாத்து தான் சரியான அளவு. பாருங்கள், இது மாதிரி ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த மாதிரி இருக்கும். நம்ம இது மாதிரி ப்ரெஸ் பண்ணும் பொழுது லைட்டாக நல்லா மடங்கிக்கும். நம்ம தையல் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத் மேலே தையல் விழற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது போல் நம்ம ஃபோல்டு பண்ணும் பொழுது நம்மளுக்கு மெயின் கிளாத்து ஃபுல்லாக வந்துடும். இந்த சைடு லைனிங் கிளாத் ஃபுல்லாக நம்மளுக்கு உள் சைடில் இந்த மாதிரி போயிடும். இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் நம்மளுடைய விருப்பம் தான். சிங்கிள் தையல் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை டபுள் தையல் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் டபுள் தையல் தேவை அப்படின்னாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் சிங்கிள் தையல் மட்டும் இதில் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஃபுல்லாகவே இது போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேக் சைடில் லைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓரங்களில் ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இது சின்ன தையல் தேவையில்லை, பெரிய தையல் நம்ம போட்டுக்கிறது பெஸ்ட்டு. இது போல் கார்னர் ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டுக்கலாம். சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்தும் சரி மெயின் கிளாத்தும் சரி சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்லீவ் ஃபினிஷிங் நீட்னஸ் வராது. சுருக்கங்கள் இல்லாமல் அப்பப்போ எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2ஆக ஃபோல்டு பண்ணி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அளவுகள் மார்க் பண்ணணும். எவ்வளவு இன்ச்சுக்கு நம்ம ஓப்பன் தேவை அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுகள் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா சரியாக நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. லைன் கரெக்டாக சென்டரில் பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தனியாக ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் நான் எடுத்திருக்கேன். அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 இன்ச் பக்கம் நான் எடுத்திருக்கேன். லென்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு லென்த்துக்கு தேவையான அளவுகள் எடுத்துடலாம். நான் 5 இன்ச் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், 2வது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் ஸ்லீவ்லேருந்து வெளியில் இருக்கிற மாதிரியும் மீதி கிளாத் உள்பக்கம் இருக்கிற மாதிரியும் நம்ம வச்சுட்டு ஒரு பின் போட்டுக்கலாம். கிளாத் நழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பின் போட்டுக்கோங்க. 2 சைடில் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். பாருங்கள், இது போல் நம்ம பின் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம அளவுகள் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை மறுபடியும் இந்த சின்ன பீஸ்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. சரியான அளவு இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி 2.5 இன்ச்சில் கரெக்டாக கிராஸாகவும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் நம்ம இப்போது தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக சென்டராக பார்த்து தையல் போட்டுக்கோங்க. நம்ம டபுள் தையல் அந்த சைடில் போட போகிறோம். அதாவது பாஸ் ஷேப்பில் நம்ம தையல் போட போகிறோம். ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் ஒரு கட், மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். அதாவது நம்ம சுடிதாரில் சைடில் ஓப்பன் அடிப்போம் பார்த்தீங்களா, அதே போலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம இப்போது பாஸ் ஷேப்பில் தையல் போட்டிருக்கோம். தையல் போட்டதை நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
இது போல் நான் வந்து தையல் போட்டிருக்கேன். இந்த மார்க்கிங் மாதிரி நான் வந்து தையல் இதில் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணணும். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல நம்ம கட்டிங் வந்து நிப்பாட்டிடணும். சென்டரில் கரெக்டாக கட் பண்ணுங்கள். நம்ம போட்ட தையல் மேலே கத்திரி படாமல் பார்த்துக்கோங்க. எண்டிங்கில் பாருங்கள், நம்ம 2 பக்கம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி லைட்டாக 2 பக்கம் கிராஸாக வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கட் பண்ணால் மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். பாருங்கள், இந்த பா ஷேப்பில் நம்ம இருக்கிறதுல இது மாதிரி கிராஸாக வந்து நம்ம கட் பண்ணணும். கத்திரியை இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் இப்படி மாற்றி கிராஸாக வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இந்த கட்டில் இதான் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நார்மலாக எப்பவும் போல் உள்பக்கமாக இது மாதிரி கிளாத்தை திருப்பி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி அப்படியே தையல் போட வேண்டியதான். கீழ்ப்பக்கம் இருக்கிறத உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. இந்த பக்கம் பிசுறு தெரியாமல் மறுபடியும் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிசுறுகள் வந்து உள்பக்கமாக போயிடும். நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இதில் டபுள் தையல் வந்து நம்ம போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு ஓரங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் உள்பக்கமாக ஒரு தையல் வந்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வெளி சைடில் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்பக்கமாக தையல் போட்டுக்கலாம். கார்னரில் மடிக்கும் பொழுது கவனமாக மடிங்க. ரெண்டாவது சேம் அளவுக்கு தையல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடு நம்ம எவ்வளோ அகலம் விட்டுருக்கோமோ அதே அகலம் தான் அடுத்த சைடு நம்ம விடணும். ஒன் சைடில் அதிகமாகவும் ஒன் சைடில் கம்மியாகவும் விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எண்டிங்கில் இது மாதிரி பாருங்கள், 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, இப்படி உள்பக்கமாக மடக்கி விட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். எண்டிங்கில் மட்டும் நல்லா டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. த்ரெட்டை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத இது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே பாருங்கள், நம்ம பட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.